வணக்கம். மரண பயம் அப்படிங்கிறது பலருடைய மனதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சமீபத்தில் பலரை இதுக்காக நான் கவுன்சிலிங் பண்ணபோது அதை யோசித்தேன், இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். அதனால் இன்றைய வீடியோ மரண பயம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா மனசில் அதை எப்படி நாம் போக்கிக் கொள்ளலாம், ஏன் அது வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் சமீபத்தில் கவுன்சிலிங் பண்ண போது ஒரு 3 பேர், ஒரு மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 3 பேர் கவுன்சிலிங் பண்ணேன் இந்த விஷயத்துக்காக. ஒருத்தர் ஆண், மற்ற 2 பேரும் பெண்கள். எல்லாருக்குமே அந்த மரண பயம் ஒரு ரொம்ப பெருசாக மனசில் வியாபித்து இருந்தது. அந்த பயத்தினால எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எப்போ பார்த்தாலும் அதே சிந்தனையாக இருக்குது. எங்கேயாவது ஏதாவது ஒரு சத்தம், யாரோ இறந்துட்டாங்க, நியூஸ் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்கும்போது கூட பார்க்கும்போது கூட அப்படியே மனசில் ஒரு பெரிய பயம் வந்துடுது. ஏதாவது ஆகிடுமோன்னு எந்நேரமும் ஒரு பக்குன்னு ஒரு ஃபீலிங் மனசில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மரண பயம்ங்கிறது ஏற்பட்டு போச்சுன்னா அப்படி தான் இருக்கும். அது ஒரு நோன் ஃபியர்னு சொல்லலாம். ஏன்னா பயங்களில் 2 விதம், நோன் ஃபியர், அன்னோன் ஃபியர். அதாவது அறிந்த ஒரு பயம், இந்த விஷயத்தினால இந்த பயம், அறியாமலேயே வரக்கூடிய பயம், என்னன்னே தெரியாத ஒரு பயம், இனம் புரியாத பயம்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மரண பயம்ங்கிறது ஒரு நோன் ஃபியர் தான். இப்போ இந்த 3 பேர் நான் கவுன்சில் பண்ணவங்களும் சமீபத்தில் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒரு 1 மந்தில் பார்த்த இந்த 3 பேரும் அவங்களோட பேசி பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, ஒரு நெருங்கிய உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர் யாராவது திடீர்னு எதிர்பாராமல் இறந்துருக்காங்க. அப்படி இறந்தபோது இவங்க அவங்க வீட்டுக்கு போய் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயும் பங்கேற்றுக்கொண்டு அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ முடியுமோ உதவிகள் பண்ணி ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்துட்டு வந்திருக்காங்க. அது சில வருடங்கள் முன்னாடி நடந்த விஷயமாக கூட ஒரு சிலருக்கு அப்படி அமையுது, சில பேருக்கு சமீபத்தில் நடந்ததாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிலேருந்து என்னால் சிரிக்க முடியல, எதையுமே சந்தோஷமாக பண்ண முடியல, எப்போதும் இந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு பெண் சொன்னது என்னென்னா, எந்த அளவுக்கு இந்த மரண பயம் பீடிச்சிருக்குன்னா, இப்போ எனக்கே தோணுது நம்ம எதுக்கு வாழணும், நம்ம இறந்துட்டா என்னன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சிந்தனை மாறிப்போச்சு. இப்போ எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த மரண பயம் மட்டும் இல்லை, எந்த ஒரு பயம் வந்தாலும், பயம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நெகட்டிவான ஒரு எமோஷன். இப்போ அந்த பயம் வந்துருச்சுன்னா மனசில் என்ன ஆகும், ஏன் இந்த சிந்தனைகள் இப்படி போகுதுன்னா, மனதின் சக்தி அப்படியே குறைஞ்சிரும், ட்ராப் ஆகிடும் கம்ப்ளீட்டாக. மைண்ட் எனர்ஜிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போயிடும் பயம் வரும்போது. அப்போ என்ன ஆகும், அந்த மைண்ட் எனர்ஜி குறையும் போது மைண்ட் ரொம்ப வீக் ஆகுது. இப்போ வீக்கான மனம், ரொம்ப பலகீனமான மனம் அப்படிங்கும்போது எண்ணங்கள் எப்படி பவர்ஃபுல்லாக இருக்க முடியும்? அப்போ அந்த எண்ணங்கள் இதே மாதிரி டிப்ரெஷனில் கொண்டு போய் நாம் எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கொண்டு போகும். இதை பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருந்தால் நம்ம எப்படி அதிலேருந்து வெளியில் வர்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் நீங்கள் உட்காந்து யோசித்து உங்களோட நீங்களே பேசிக்கிங்க. மரணம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம், எல்லாருக்கும் உண்டு, நமக்கும் என்றைக்கோ ஒரு நாள் உண்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தவிர்க்க முடியுமானா தவிர்க்க முடியாது. எப்போ நடக்க போகுதுன்னு தெரியுமானா யாருக்குமே தெரியாது. அதுதான் அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாழ்க்கையை பற்றியே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லைங்கிறது. அப்போ இது நடக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு, சரி இது நடக்கணும்னு இருக்குது, இது நடந்துருச்சு, அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போயிட்டோம்னா இந்த மாதிரி பயங்கள்லாம் வராது. ஆனால் சில நேரங்களில் என்ன ஆகுது, எதிர்பாராமல் ஒரு மரணம் ஏற்படும் போது மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே நிறைய ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது அது ஒரு பெரிய ஒரு பயம், இப்படி நடந்து போச்சேங்கிறது ஒரு பயமாக உருவாகி போயிடுது. நம்ம நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, மரணம் என்பது ஒரு முடிவு இல்லை, நம்ம அது ஒரு முடிவுன்னு நினைக்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கோ அதை நோக்கி அது செல்ல வேண்டும், அதுதான் விதி. அதே மாதிரி பிறப்பு எப்படி ஒரு ஆரம்பம் இல்லையோ, அதுக்கு முன்னாடியும் நம்ம இன்னொரு பிறப்பில் இருந்திருப்போம். பிறப்பு ஒரு ஆரம்பம் இல்லைன்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி இறப்பு என்பது ஒரு முடிவும் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மனதை, ரொம்ப பலகீனமாக இருக்கிற மனதை நம்ம கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆக்கி விட்டோமானா, மனதின் சக்தியை அதிகப்படுத்தி விட்டோமானால் நிச்சயமாக இந்த மரண பயம் மட்டும் இல்லை, எந்த பயமாக இருந்தாலும் நீங்கிவிடும். அப்போ அந்த மனதை எப்படி நம்ம பலப்படுத்துவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேசி நம்ம பண்ணுறது கஷ்டம். எவ்வளோ நேரம் நான் இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பல வருடங்களில் உட்கார வச்சு ஒருத்தரை பேசி 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 சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அது நடக்கிறதும் இல்லை முழுமையாக. ஆனால் கொஞ்சம் தியானம் அப்படிங்கிற நிலையை அவங்க பழக ஆரம்பித்தாங்கன்னா,
தியானம்ங்கிற நிலை எப்படிப்பட்ட நிலை? தியான நிலைக்கு போன உடனே நிறைய பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே பாயுது. அப்போ என்ன ஆகுது? நமது மனதின் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்குது. அந்த எம்பவர்ட் ஃபீலிங், என்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும், என்னால் எதையும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், இதெல்லாம் கண்டிப்பாக நல்ல தியானம் செய்யும்போது நிச்சயமாக வரும். இதை நம்ம ஆல்பா சித்தர்கள் எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பயங்களோடு நம்ம வகுப்புகளுக்கு ஆரம்பத்தில் வந்தவங்க ஒரு சில வகுப்புகளுக்கு பிறகு அவங்களே சொல்லுவாங்க, இன்றைக்கி எனக்கு எந்த பயமும் இல்லை, எது வந்தாலும் பரவாயில்ல, என்னால் சமாளிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு மனம் உயரும்போது மரண பயம் என்பது காணாமல் போய்விடும். ஸோ மனதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்குவப்படுத்துறது மட்டும் இல்லை, பக்குவப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஃபிலசாபிக்கலாக நம்ம யோசிக்கணும். மரணம் என்பது ஒரு முடிவில்லை, அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எங்கேயோ போகுது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஏற்றுக்கொள்கிறோம், அது ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன, அந்த மனதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் சக்தி வாய்ந்த மனமாக மாற்றுவதுன்னா, நம்பர் 1 தியானம். தியானம் பழக பழக அந்த சேஞ்சஸ், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வரும். இந்த பயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ இதை தவிர நான் சில தெரப்பீஸ் வச்சுருக்கேன். இந்த மரண பயம் மட்டும் இல்லை, மனதில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை போக்குவதற்கு. அதில் முதல் முக்கியமான விஷயம் மியூசிக் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஆல்ஃபா மியூசிக் தெரப்பிங்கிறது நான் உருவாக்கி கொடுக்கறது. இப்போ மரண பயம் இருக்கிறவங்களுக்கு அந்த மியூசிக்கில் சில வாக்கியங்களை அந்த மியூசிக்கு அடியில் ஓடுற மாதிரி உருவாக்கி கொடுப்பேன். ஒரு அரை மணி நேரம் மியூசிக் டெய்லி அதை காதில் போட்டு படுத்துட்டு கேட்கும்போது அது ஆழ்மனதை திறக்க செய்யும். ஆழ்மனதில் போய் அந்த வாக்கியங்கள் பதிந்து இந்த பயத்தை போக்கி அவங்க மனசில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. இதை பலமுறை பல பேர்கிட்ட நம்ம பார்த்துட்டோம். இந்த ரிசல்ட் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது ஒரு தெரப்பி நம்ம பண்ண முடியும். இன்னொரு தெரப்பி நீங்கள் மலர் மருந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் எட்வர்ட் பேக் உடைய கண்டுபிடிப்பு, அந்த பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேட்ச் மருந்துகள் அப்படிங்கிறது அது மருந்துனே சொல்ல மாட்டாங்க, ஆங்கிலத்தில் மெடிசன்னு சொல்ல மாட்டாங்க, ரெமடிம்பாங்க. ஏன்னா மனதில் இருக்கும் சில இம்பேலன்சஸ் அதை சரி செய்யக்கூடியது அது. அந்த மலர் மருந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பாக பயங்கள் மனதிலிருந்து நீங்கிவிடும். அதனால் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பயத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு ஒவ்வொரு நாளையும் தள்ள முடியாமல் தள்ளிக்கிட்டு வாழறதை விட இதுக்கு வழிகள் இருக்குது, இதை சரி பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சு அதை நீங்கள் அணுகும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். மனம் ஃப்ரீ ஆனால் தான் நிம்மதியாக நீங்களும் அடுத்தது என்னென்னு லைஃப்பில் போக முடியும். அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும்னா இந்த மாதிரி மனசில் இருக்கிற தேவையற்ற விஷயங்களை வெளியேற்றினால்தான் முடியும். அதனால் நீங்களும் யோசிச்சு பாருங்கள். இந்த தேவை மரண பயம் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வேறு எந்த விதமான பயங்கள் இருந்தாலும் பயம் என்பதே மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அதை போக்குவதற்கு வழிகள் இருக்குது, கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. ஃபஸ்ட்டு தியானத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாகலைன்னா கண்டிப்பாக நம்ம அலுவலகத்தில் பேசுங்க, உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். பயத்தை நீக்கி நல்ல ஒரு தெம்பான மனசோட சந்தோஷமாக வாழுங்க.